மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இந்த நிலைமையில அவரு இந்தியா டுடேல ஒரு பேட்டி ஒண்ணு குடுக்குறாரு. அந்த பேட்டி மிக முக்கியமானது. ஏறக்குறைய 1 1/2 மணி நேரம் ஓடுது. அந்த பேட்டில ஏகப்பட்ட விஷயங்கள அவர் கவர் பண்றாரு. அந்த குறிப்பிட்ட இன்டர்வியூ இருக்கு இல்லையா? அத எல்லா தரப்பு இளைஞர்கள், மாணவர்கள் இல்ல பெற்றோர்கள் கவனிச்சு மாணவர்களுக்கு அத சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா, சர்வதேச மூவ்மெண்ட்ல ரஷ்யா போன்ற நாடுகள்ல இருந்து ஒரு அதிபர் இந்தியாவுக்கு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கு அதை பற்றியான பார்வைன்னு ஒன்று இளைஞர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது நிஜமாக சொல்கிற ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறாரு. உக்ரைனுடைய போரில் ஆரம்பித்து சமீபத்தில் அமெரிக்கா இந்தியாவுடைய ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அதன் மீது விதித்த வரி விதிப்பு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர் பதில் சொல்கிறார். ஒட்டுமொத்த இன்டர்வியூடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி அமெரிக்கா இந்தியாவின் மீது கூடுதலாக வரி விதிச்சிருக்கு, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அவங்க கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவா டேட்டாவோட ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட இருந்து ரஷ்யாட்ட இருந்து நியூக்ளியர் பிளான்ட் ரன் பண்றதுக்காக அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் அங்கிருந்து நியூக்ளியர் ஆயில், அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை இறக்குமதி பண்ணுது. இது அவங்களுடைய தேவை. ஏன்னா அவங்க நாட்டில் அது கிடைக்கல. அதனால மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கு. மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கும்போது அதை இறக்குமதி பண்றாங்க. அதை அதிகபட்சமா ரஷ்யாட்ட இருந்து ஏன் இறக்குமதி பண்ணணும்? ஏன்னா அவங்கள்ட்ட இல்லை. அந்த விதமாக ஒரு நாடு தன்னுடைய நாட்டினுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு பிற நாடுகளுடன் ட்ரேட் நடத்தும் போது இது எல்லா பக்கத்தும் சமமாக பார்க்கப்படுதான்றதான் கேள்வி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் இறக்குமதின்றது அவசியம். ஏன்னா இங்கே இல்லை, பெரிய லெவலில் இல்லை. ஏன்னா 98% பிற நாடுகளை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. எனவே எங்கே கச்சா எண்ணெய் கிடைக்குது, அது எவ்வளோ விலை குறைவாக கிடைக்குதோ அங்கேருந்து தான் இறக்குமதி பண்ணணும். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாது. அமெரிக்கா தன்னுடைய நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு தேவையான ஆயிலை இறக்குமதி பண்ணும்போது, அதாவது யுரேனியமே ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறது சரினா, அப்போ இந்தியா பண்ணுறது என்ன தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு லாஜிக் கேள்வி வைக்கிறார் இல்லையா? இந்த கேள்வி வைக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு வெஸ்டர்ன் பொதுவாகவே மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது டேட்டாவை அதை எடுத்து பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் பேசினது அமெரிக்காவோட எனர்ஜி செக்டார் இல்லையா, அந்த எனர்ஜி செக்டாரில் கூட எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அதில் எடுத்து பார்க்கும்போது அவர் சொன்னது உண்மை. பெரிய லெவலில், அதாவது உடனடியாக குறைக்கவும் இல்லை, குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 6-5 வருஷத்துக்கு பெரிய லெவலில் இவங்க தடையும் விதிச்சானுங்க. ஆனால் தடை விதிச்சாலுமே கூட புரோக்கர்ஸ் வழியாகவும் அந்த யுரேனியமை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. எனவே அமெரிக்காவுடைய அணு உலைகள் இயங்கணும்னா ரஷ்யாவுடைய யுரேனியம் தேவை இருக்குது. இதெல்லாம் அவர் டேட்டாவோட கொடுக்குறாரு. எனவே அந்த பேட்டி ரொம்ப முக்கியமானது. இப்போ ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடைய வரியை தொட்டு எந்தெந்த செக்டார்லாம் இதில் பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த என்ஆர்ஐ இருக்காங்களே, வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்கள், இவங்க ஃபாரின்ல ஏதாவது சொத்து வாங்கினாலோ இல்லாட்டி வேறு விதமான முதலீடுகள் இருந்தாலோ, அந்த முதலீட்டு வருமானம் இருந்தாலோ, இதில் ஏறக்குறைய 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனாக இருக்கான வாய்ப்பு உண்டு. 30% அளவிற்கு அவங்களுக்கு டேக்ஸ், அதாவது வரி விதிப்பு இருக்குது. இது தவறும் பட்சத்தில் 300% அளவிற்கு அதில் அவங்களுக்கு பெனால்ட்டியும் இருக்குது. இப்படி ஒரு செய்தி ஒன்று ஓடிச்சு. அது எல்லா பேருக்கும் ஆபத்து, அது இதுன்னு கிளப்புறானுங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு உண்மை இல்லாத செய்தி எல்லா பக்கமும் பரப்பப்படுது. இது எதற்காக அப்படின்னா, பிளாக் பண்ணிருக்கலையா, அதை கொண்டு போய் வெளிநாடுகளில், இந்த ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, மற்ற நாடுகளை பதுக்குறானுங்களே, இந்த பதுக்குற விஷயங்களை கண்டறிகிறாங்களே, அந்த கண்டறியக்கூடிய அந்த விஷயத்துக்காக மட்டுமே தவிர எல்லா மக்களுக்கு மனது கிடையாது. வெளிநாடுகளை பதுக்கக்கூடிய அந்த பிளாக் பண்ணிருக்கு இல்லையா, அதை முடிவு கட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட சட்டத்தை உள்ள கொண்டு வராங்க, தீவிரமாக்குறாங்க இந்தியா. இந்த நிலைமை என்ஆர்ஐக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, என்ஆர்ஐக்கான டேர்ம் இன்சூரன்ஸ். பொதுவாக வெளிநாடுகளில் போய் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்துக்கான ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதுக்கு, அதாவது பொருளாதார நிலைத்தன்மை கொண்டு வருவதற்காக பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இவங்க ஒரு எதிர்பாராத சூழலில் அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும்னா அது எதிர்பாராத மரணங்கள் போன்றவை. இதுலேருந்து தன்னை பாதுகாத்துன்னு வச்சுக்குவேன், இந்த என்ஆர்ஐக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அவசியமானது. இதை நீ மற்ற நாடுகள்லேருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எடுக்கிறதுக்கும் மற்ற நாடுகள் எடுக்கிறதுக்கும் மிக முக்கியமான வித்தியாசம் 30-50% அளவிற்கு இங்கே குறைவாக இருக்கும். இங்கே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய நிறுவனங்களுடைய பட்டியல், அதை நீங்கள் ஒப்பிட்டு அது என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அது எப்படியான வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மாதம் 679 ரூபாயில் 2 கோடி வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும்னா என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. இந்த மந்த்லி பிரீமியம் அமௌண்ட்ன்றது ஒவ்வொரு ஏஜுக்கும் தகுந்தாப்புல மாறும். அதோட சேர்த்து நீங்கள் வருடாந்திரம் எடுக்கும்போது, இயர்லியாக எடுக்கும்போது சுமார் 5% அளவிற்கு இதில் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. இதில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கான கிளைம் இருக்கு இல்லையா, இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிம்பிளாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி உங்களுக்கு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அந்த எம்பசி கொடுக்கக்கூடிய டெத் சர்டிஃபிகேட்டில் இது சப்மிட் பண்ணாலே போதுமானது. அது சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களை அதை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விஷயங்களை எளிமையாக முடிச்சு கொடுக்குறாங்க. எனவே என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மிக முக்கியமானது. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மீண்டும் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடைய இந்தியா வருகை இல்லையா, இதில் எந்தெந்த செக்டார்லாம் அதிக கவனம் எடுக்குது அப்படின்னா, எனர்ஜி செக்டார் ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மூன்றாவது டிஃபென்ஸ் செக்டர், நான்காவது நியூக்ளியர் எனர்ஜி, அதுவும் கூடங்குளம்னு சொல்றாங்க. இன்டர்வியூல பார்த்தீங்கன்னு கூடங்குளம் அணுகுல இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா அவர் பேசியிருப்பார். ஐந்தாவது இந்த கப்பல் கட்டுமானம் இல்லையா, அது சம்பந்தமானது. ஆறாவது ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். இது எல்லாத்துலேயும் ரஷ்யாவுடைய பங்களிப்பு, இந்தியா ரஷ்யா உறவு இருக்கு இல்லையா, அது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்றதுக்கு இந்த 2 நாள் பயணத்தை ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் முடிப்பார் அப்படின்னு பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் வெளியிடுறாங்க. அதே தான் அவர் இன்டர்வியூலையும் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஒரு முக்கியமான டேர்ம் ஒன்று அடிபட்டுச்சு. அது என்ன அப்படின்னா டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர். இந்த விஷயம் தான் அதி முக்கியமானது. நீங்கள் டெக்னாலஜி வாங்குறதுல இருக்கட்டும். இப்போ நீங்கள் ரஃபேல் விமானத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினீங்க கேட்டால், அந்த விமானத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்த வரைக்கும் இல்லையா, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதோடைய டெக்னாலஜி எதுவும் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது, வெளிப்படைத்தன்மையோட. ஆனால் ரஷ்ய அதிபருடைய வருகையை தொட்டு அவங்க அறிவிச்சிருக்கூடிய SU-57 ஃபைட்டர்ஸ், இது ஏற்கனவே ரஃபேல் விமானமாக வச்சுக்கோங்க. இதோட மேனுஃபேக்சர் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன், அது ரஷ்யாவோட சேர்ந்து ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லையும் அந்தந்த நாடு உருவாக்குறதுல அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உருவாக்குறது. அந்த ஃபைட்டர் ஜெட்டை அவங்க டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபரோட அதோட டெக்னாலஜி சேர்த்தே தரும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டெக்னாலஜிலேருந்து நாம மேற்கொண்டு படித்து நாம் அந்த டெக்னாலஜி உருவாக்கவும், அதே மாதிரி டெக்னாலஜியில் நாம் மேற்கொண்டு ஆய்வுகள் நடத்தவும் இது உதவிகரமாக இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் முழுமையாக நம்ம எப்போவுமே விமானங்களை வாங்கிக்கிட்டே இருக்கிற நிலைமை இல்லாமல் நாமளே உற்பத்தி திறன் இல்லையா, அதுக்கான அறிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டெக்னாலஜி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண தயாராக இருக்காங்க. பொதுவாக இந்த நிலைமை அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பிய நாடுகளை சார்ந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் நடைமுறையிலே இருக்காது. ஆனால் ரஷ்யா இதை வெளிப்படைத்தன்மையோட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் தான் மாணவர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், இதில் ஒரு ஆர்வம் கொடுக்கும். எனவே தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பேட்டிலாம் மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, 100% டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த இன்ஜின். என்னது RD-191 ராக்கெட் இன்ஜின்ஸ், இது 100% அப்படியே உங்களுக்கு டெக்னாலஜியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் தயார். இந்த மாதிரி எல்லா செக்டார்லையும் டெக்னாலஜியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இது இந்த நாட்டுக்கு மிக முக்கியமானது. விமானங்களை வாங்குறதை விடவும், டிஃபென்ஸ் சம்பந்தமான ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறதை விடவும், இங்கே எனர்ஜி செக்டார் அமைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான உற்பத்தி தேவையான டெக்னாலஜியை வாங்குறதை விடவும் அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக வருது இல்லையா, இதுதான் மிக முக்கியமானது. அதை ரஷ்யா வெளிப்படைத்தன்மையோட 100% செய்ய தயார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எனவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, இதை யங்ஸ்டர்ஸ், அதாவது முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் இல்லாட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பெற்றோர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற வழியை பாருங்கள். ஏன்னா இது எல்லாம் ஒரு நல்ல விதமான டெவலப்மெண்ட், அதாவது உள்ளுக்குள்ளே படிப்பை தாண்டி ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அதை ஆரோக்கியமாக உருவாக்கும். அந்த வகையில் இது எப்படி பார்த்தாலும் சரி, அதிபர் புதின் அவர்களுடைய வருகைன்றது தடை கிடை அது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி புதின் அவர்களுடைய வருகை, நரேந்திர மோடியை பற்றி அவர் சொல்கிறது, இந்தியா பற்றி அவர் பேசுறது, இதெல்லாம் நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அடுத்த சில வருடங்களில் 2 நாடுகளுக்கு இடையான இந்த இறக்குமதி ஏற்றுமதி இல்லையா, அது ஏறக்குறைய 100 பில்லியனை தொடும். அவர் கடைசியாக ஒன்று சொல்லுவார், என்ன அப்படின்னா, G7 உலகத்தில் வலுவான 7 நாடுகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யோசிங்க, உலகத்தில் வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய நாடு இந்தியா. ஏன் அதில் இல்லை? அந்த பெரிய நாடுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இதுதான் புதின் அவர்களை தனி சிறப்போட காட்டுற மிக முக்கியமான விஷயம். இவங்க ஒரு லாபம் வச்சுருப்பாங்க, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல, இவங்களாம் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ப்ரோட்டோகால் வச்சுக்க வேண்டியது, இதுதான் பெருசு, இதுதான் விஷயம் அப்படின்னு. அது ஒரு மற்றொரு கோணத்தில் கவனிக்கிறது இல்லையா, அது அவசியமானது. உலகத்திலே அதிக பர்ச்சேசிங் பவர் இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய நாடு இந்தியா. பின்ன எப்படி நீங்கள் அதெல்லாம் பெரிய நாடு இதை குறைச்சி நீங்கள் மதிப்பிட முடியுது? அப்போ சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவுக்கான அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அது எதன் அடிப்படையில் கொடுக்கணுன்றது மிக முக்கியமானது. அதையும் புதின் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பெற்றோர்கள் தேடி படித்து மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை கடத்துறது ஆரோக்கியமான விஷயம். பதிவோட இறுதியாக இன்னைக்கு NRIக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தோம். ஒரு எதிர்பாராத சூழலில் அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும்னா அது எதிர்பாராத மரணங்கள் போன்றவை. இதுலேருந்து தன்னை பாதுகாத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த NRIக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அவசியமானது. இங்கே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய நிறுவனங்களுடைய பட்டியல், அதை நீங்கள் ஒப்பிட்டு அது என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அது எப்படியான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோடுக்கு ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.